ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ்ச்சி சேனல். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ப்ரீப்ளீட் பண்ணுறது, அயன் பண்ணுறது, உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக உள்ளே இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. வெறும் saree எப்படி கட்டணும் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாரியை எப்படி 12 ப்ளீட்ஸுக்கு நான் இன்றைக்கி எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அது போக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது இந்த சாரியை நம்ம எப்படி கட்டலான்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஷேப் வியர்லையோ அல்லது பாவாடையிலையோ இன்றைக்கி நம்ம saree கட்டிக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஷேப் வியர் வச்சோ இல்லை பாவாடை வச்சோ கட்டிக்கோங்க. பட் எனக்கு இந்த மாதிரி லெகின்ஸில் கட்டுறது ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக லெகின்ஸ்லாம் போட்டுட்டு உங்களால் saree கட்டிட்டு போக முடியாது. நான் பாவாடை கட்டுறதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் லெகின்ஸ் போட்டிருக்கேன். இது என்னோடய விஷ் மட்டும்தான். இதை நீங்கள் கட்டி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு தெரியாது. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண சாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். சாரியை கொஞ்சம் முன்னாடி வச்சு நல்லா எந்த அளவுக்கு நமக்கு லென்த்து தேவையோ கீழே பார்த்துக்கோங்க. கரெக்டான அளவில் பின்னாடி அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க சாரியை. என்ன கேட்டிங்க அப்படின்னா சாரீ கொஞ்சம் காலுக்கு கீழேயே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தரைக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஸ்லிப்பர் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காமல் கரெக்டாக உங்களுக்கு சரிசமமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி சுற்றி செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நடு சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பாருங்கள் பின் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பின்னை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும், உங்களால் மேலே கரெக்டாக செக்யூர் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு 2 வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன். இது கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் ஜூமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் இருக்கும், உங்களுக்கு சென்டரில் இருக்க வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போ சென்டர் ப்ளீட்டில் அந்த கீழே இருக்கிற பின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்டை எல்லாமே கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உதறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு நம்ம ஷோல்டரில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பல்லு பார்ட்டு, அந்த பல்லு பார்ட்டை மேலே போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த பிடிப்பு வரும், நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கட்டியிருக்க அந்த பாவாடையை வச்சு இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த சென்டர் ப்ளீட்டை அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு ரொம்ப பஃப்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே ப்ளேஸ் ஆகிடும் உங்களோட ஹிப்பில். ஸோ நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அங்கே பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க மேலே. நான் இப்போ டிஷர்ட் போட்டுட்டு பண்ணுறனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சைடு கையை விட்டு இழுத்து விடுங்க. உள்ளே இருக்கிற சாரியை வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் நல்ல அழகாக நமக்கு ஷேப் தெரியும். நல்லா அடுக்கடுக்காக நமக்கு ப்ளீட் வரும், சைடு ப்ளீட்டு. அதை ஒரு சுருட்டிட்டு அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராஸ் இந்த கிளாத்தையும் பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளவுஸ் மாற்றிட்டு வரேன்.
இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் சஜஷன் பண்ணலாம், இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இந்த சாரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், என்னோட ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்டி பிஸ்னஸ் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் அங்கே வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து உங்களுக்கு நான் வந்துட்டு என்னோட சர்வீஸை நான் வந்து பண்ணுறேன். அதே போல் யாருக்காவது மேக்கப் புக்கிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் தான் நான் வந்து பேசுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Bangalore. Bye friends. அட பேஜில் போமாலுக்கு பேதி எடுத்துக்கிட்டே தான் இருக்கு.